ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல். நம்ம எக்ஸ்க்ளூசிவாக லாவை எக்ஸ்பிளைன் பண்ணி எஜுகேட் பண்ணி மக்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கோம். அடிப்படையாக எல்லாருக்கும் சட்டம் தெரியணும். சட்டம் தெரிஞ்சால் தான் நம்ம எதனாலும் ஃபேஸ் பண்ண முடியும். அடிப்படை சட்டம்தான். சட்டம் அறிந்து கொள்வோம். இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு கேஸ் ஒரு பார்ட்டிஷியன் சூட், அதாவது பாகப்பிரிவினை வழக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கு ஒரு வித்தியாசமான வழக்கு. பாகப்பிரிவினை அப்படின்னா சொத்தை எழுதி வைக்காமல் இறந்து போயிடுவாங்க. அப்போ பாகமே பிரிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் பாகப்பிரிவினை கேட்டு 4 பசங்க இருக்காங்க அப்படின்னா 4 பசங்களுக்கு உள்ள கருத்து வேறுபாடு வரும்போது அந்த பார்ட்டிஷியன் சூட்டை ஃபைல் பண்ணி பாகத்தை பிரிக்க சொல்லுவாங்க. இல்லை பாகம் பிரிக்க முடியாத நிலைமையில் இருக்குது அப்படின்னா சொத்து, அதை கோர்ட்டில் போட்டு கேட்பாங்க, பாகத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் பாகப்பிரிவினை வழக்கு. பாகப்பிரிவினை வழக்கு எதுக்கு போடுவாங்க, எந்த சொத்துக்கு போடுவாங்கிறத நம்ம பார்ப்போம் வரிசையாக. இப்போ நம்ம இந்த வழக்கினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வழக்கு நிலுவை சொத்தை நீதிமன்றம் அனுமதியுடன் விற்கலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது நிலுவையில் இருக்குது பார்ட்டிஷியன் சூட்டு. அப்போ 4 பேர் பார்ட்டிஷன் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறம்போது ஒருத்தர் மட்டும் நிலுவையில் இருக்கும்போதே அவருடைய பாகத்தை விற்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் ரைஸ் ஆகுது இங்கே கொஸ்டின். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இல்லை அப்படிங்கும்போது பாகப்பிரிவினைக்கு வர்றாங்க. ஆனால் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது 4 பேர் இருக்காங்க அப்படின்னா வழக்கில் அந்த 4 பேரில் ஒருத்தருடைய சொத்து அவர் நிலுவையில் இருக்கும்போதே வாங்கி பிரிச்சுக்கலாமா, அது எந்த சூழ்நிலையில் பிரிக்க முடியும், இல்லைன்னா பிரிக்க முடியாதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது பாட்னா ஹைகோர்ட்டில் உள்ள வழக்கு. அது என்ன கோர்ட்டு சொல்லுது அப்படின்னு சொல்லி சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு பாகப்பிரிவினை வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு தரப்பினர் தனது குடும்பத்தின் மருத்துவ அவசரத்தை தேவைக்காக அவருக்கு கிடைக்கக்கூடிய பங்கை விற்பதற்கு அனுமதி கேட்கும் போது அதை விற்க அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. அதாவது அந்த 4 பேரில் ஒருத்தருக்கு இருக்கார். 4 பேர் பாகப்பிரிவினை கேட்டு போட்டிருக்காங்க கேஸு. அதில் ஒருத்தருக்கு அவசரமான ஒரு மருத்துவ சூழ்நிலை, மிகவும் அவசரம்னு வச்சுக்கோங்களேன். கேன்சராக இருக்கலாம், இல்லை லிவர் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஏன்னா அப்போ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க கோர்ட்டில். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை கோர்ட் ஒத்துக்கிடுது. அதுபோக அந்த சொத்தை பிரிக்க முடிகிற சூழ்நிலை இருக்குது, அதை இருக்கும் அப்படின்னு நம்பி அதை பிரிக்கிறதுக்கு உண்டான அட்வொகேட் கமிஷனரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை பிரிக்க முடியுது. அதனால் அதை பிரித்ததுனால அவர் சொத்தை தனியாக நீங்கள் விற்று மருத்துவ செலவுக்கோ மருத்துவரை அந்த யார் உடம்பு சரியில்லையோ அவங்க குடும்பத்தில் அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் நிலுவையில் இருக்கும்போதே அவருடைய பாகத்தை கொடுத்துட்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு. அதாவது செக்ஷன் 52 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் இந்த வழக்கு வருது. கோர்ட் கேன் பெர்மிட் அ பார்ட்டி இன் பெண்டிங் பார்ட்டிஷியன் சூட் டு செல் இட்ஸ் ஷேர் ஆஃப் லேண்ட் டு மீட் அ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். பாட்னா ஹைகோர்ட்டு. இது குமார் வெர்சஸ் சுதீர் குமார் அண்ட் அனதர் அப்படிங்கிற ஒரு கேஸில் இந்த இது கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் உண்மையாகவே மருத்துவ செலவு இருக்குது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் கோர்ட்டில். அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அதை பிரிக்க முடியுமாங்கிறத பார்த்து அதை பிரிக்க முடியும் அப்படின்னா நீதிமன்றத்தில் ஒரு அட்வொகேட் கமிஷனரை அப்பாயின்ட் பண்ணி அதை பிரிக்கிறதுக்கு உண்டான வழிகளை பண்ணி அதை பிரித்து கொடுப்பாங்க. இது ஒரு முக்கியமான வழக்கு அப்படிங்கிறத அதை சொல்கிறோம். இப்போ பார்ட்டிஷியன் சூட் அப்படின்னு சொல்லும்போது டெஸ்டேட், இன்டெஸ்டேட் அப்படின்னு 2 இருக்குது. டெஸ்டேட்னா எழுதி வைப்பது, இன்டெஸ்டேட்னா எழுதி வைக்காமல் போகுது. என்ன
டெஸ்டேட் அப்படிங்கும்போது எழுதி வச்சிடுறாங்க, இந்த சொத்து இன்னாருக்கு, இந்த சொத்து இன்னாருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இன்டெஸ்டேட்னா ஒன்றுமே எழுதாமல் போயிடுறாங்க. அப்போ தான் அந்த பார்ட்டிஷன் சூட் அப்படிங்கிறது வந்து அரைஸ் ஆகுது. அப்படி அதுக்கப்புறம் டெஸ்டேட் அப்படிங்கிறது எப்போ வந்து முடியும் அப்படின்னா, சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தை மட்டும்தான் நீங்கள் டெஸ்டேட் பண்ண முடியும். அதாவது எழுத முடியும், இந்த சொத்து இன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி எழுத முடியும். ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வந்து சொத்து எழுத முடியாது. டெஸ்டேட்டுங்கிறது அது எழுதி நம்ம பையங்களுக்கோ பொண்ணுக்கோ எழுதி கொடுக்கறது. அது சுய சம்பாத்தியமாக இருக்கலாம், அது வில் மூலியமாக எழுதி கொடுக்கலாம், செட்டில்மெண்ட் டீடில் எழுதி கொடுக்கலாம், இல்லை கிஃப்ட் டீடில் நீங்கள் எழுதி கொடுக்கலாம். அதாவது உங்கள் சுய சம்பாத்தியத்தை நீங்கள் யாருக்குனாலும் எழுதி கொடுத்துக்கலாம். அதுதான் வந்து டெஸ்டேட், எழுதி கொடுக்குறது. எழுதி கொடுக்காமலே வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அது வந்து இன்டெஸ்டேட் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து தான் பார்ட்டிஷன் சூட் வந்து அரைஸ் ஆகும். இல்லை அவங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க வந்து பிரிச்சுக்கிறதுல வந்து காம்ப்ரமைஸாக இருக்காங்கன்னா அவங்க சம்மதத்தோடு வந்து லீகலாக சம்மதத்தோடு அவங்கள பிரிச்சுக்கலாம். எப்போ வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து உருவாகுதோ அப்போ டிஸ்பியூட் வந்துடும். டிஸ்பியூட் வரும்போது இன்டர்ஸ்டேட்டில் இருக்கும்போது சொத்து பார்ட்டிஷன் சூட்டுக்கு வந்து போகுது. அதாவது இதில் 2 விஷயம் முக்கியமானது. நம்மளுடைய சுய சம்பாத்தியத்தில் சம்பாதிச்சு நம்மளுடைய பணம், நம்மளுடைய நகை, நம்மளுடைய சொத்தை தான் வந்து நம்ம வந்து எழுதி வைக்க முடியும். அதுதான் டெஸ்டேட்டு. ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது. அது வந்து மூதாதையர்கள் சொத்து, அது எல்லாருக்கும் பங்கு இருக்கிறதுனால நம்ம வந்து எதுவும் எழுதி வைக்க முடியாது. இன்டெஸ்டேட் அப்படின்னா எழுதி வைக்காத சொத்துக்கள் யாருக்குமே லீகல் அரசுக்கு, அதுதான் வந்து டெஸ்டேட் இன்டெஸ்டேட்டு. ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா மூதாதையர்கள் சொத்து. அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஏர்ன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நானே சம்பாதிச்சது. அது மூவபுளாகவும் இருக்கலாம், இம்மூவபுளாக இருக்கலாம். அதை நீங்கள் வந்து யாருக்கு மூலியமாகவும் யாருக்கும் வந்து எந்த வகைகளையும் எந்த டாக்குமெண்ட் மூலியமாகவும் எழுதி வைக்கலாம். கிஃப்டீடாக எழுதி வைக்கலாம், செட்டில்மெண்ட்டீடாக எழுதி வைக்கலாம், வில் எழுதி வைக்கலாம். திருப்பி ஒரு தடவை வந்து அந்த வழக்கை வந்து என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். வழக்கு நிலுவை சொத்தை நீதிமன்றம் அனுமதியுடன் விற்கலாமா அப்படிங்கிறதான் கொஸ்டின். விற்கலாமா இல்லை எப்போ விற்கலாம் அப்படிங்கிறது. ஒரு பாகப்பிரிவினை வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு தரப்பினர் தனது குடும்பத்தின் மருத்துவ அவசரத்தை தேவைக்காக அவருக்கு கிடைக்கக்கூடிய பங்கை விற்பதற்கு அனுமதி கேட்கும் போது அதை விற்க அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்னா ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கு. இது ரொம்ப முக்கியமான வழக்கு தான். ஏன்னா சில நேரங்களில் இது நடக்கலாம். நீதிமன்றம் ஒரு உயிரை கருத்தில் கொண்டு அந்த உயிரை மதித்து வழக்கில் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே வந்து அதை அவங்களுடைய பாகத்தை வந்து பிரிக்க முடியும் அப்படின்னா, அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் உண்மைதான் அப்படின்னா அதை வந்து நிறைவேற்றும் நீதிமன்றம். இது ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லாவை வந்து நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தைரியமாக வந்து யார்கிட்டனாலும் வந்து பேச முடியும். சட்டம்ங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அறிவும் சட்டம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நன்றி, வணக்கம்.